ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஐயனார். ஐயனார். இப்போ இந்த சின்ன உடுப்பு பகுதியில் எத்தனை ஆண்டுகள் அங்கே இருக்கீங்க? நாங்கள் எங்கள் அப்பாவுக்குள்ள காலத்துலேருந்து தாத்தா தலைமுறை தலைமுறையாக இருக்கோம். இப்போ விமான நிலைய விரிவாக்க பணின்னு சொல்லி வந்து இடத்தெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு செய்யணும்னு சொல்கிறாங்க. அது செஞ்சாங்க. இப்போ உங்கள் இடத்துலையும் ஆக்கிரமிப்பு செய்ய காத்திருக்காங்க. இப்போ இந்த வீடு வந்து எப்போ கட்டினீங்க? எப்படி எவ்வளோ பணம் ஆச்சு? ஒவ்வொரு வீடாக கட்டிக்கிட்டு அந்த குடிசை போட்டிருந்தேன் முதல்ல. சரி. ரெண்டாவது அந்த ஓட்டு வாட்டம் போட்டேன். சரி. மூணாவது அந்த அங்கே ஒரு வீடு கட்டினேன். சரி. இதெல்லாம் என் மனசுக்கு ஒத்து வரல. சரி. திருப்பி கஷ்டப்பட்டு கொஞ்சம் முன்னேறி இதை கடை வாங்கி இதை கட்டினேன். சரி. இப்போ வந்து இதுக்கு இடத்துக்கு எதுவுமே ரூபாவா நான் வாங்கலை. சரி. வாங்கலை, வீட்டுக்கும் வாங்கலை. ஓஹோ, வீட்டு வாங்காத நிலையில வந்து இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்றாங்க. இதை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. 2 தடவை கணக்குள்ள பார்த்துட்டு போயிட்டாங்க அவங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு. எத்தனை குழந்தைங்க அவங்களுக்கு? குழந்தை 3 பசங்களா? 1 பசங்க 2 பொம்பளை. அவர் என்ன பண்றாரு ஐயா தம்பி? கஷ்டப்பட்டு தான் கூலி வேலை செஞ்சு விவசாயம். இதுக்கு முதல்ல ராமபுரத்துல ஒரு நிலம் எனக்கு. சரி. அந்த நிலத்தை கிணறு வெட்டி அதுல இருந்து சாப்பிட்டுட்டு வந்தேன். அந்த கிணறையும் பிடிக்கிட்டாங்க. அதுக்கு கிணறு வந்து 10 லட்சம் ஆகும். அது வெட்டுறதுக்கு எனக்கு 2 லட்சம் அது கொடுத்தாங்க. ஒரு 25 சென்ட்டுக்கு தென்னை மரம் எல்லாத்தையும் சேர்த்து 3 ரூபா கொடுத்தாங்க. அது 3000. இங்கே 3000. 1500 போட்டு வட்டி 1500 போட்டு 3000 கொடுத்தாங்க. இது வந்து 2009 தான் அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்றாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து எத்தனை ஆண்டு கழிச்சு வந்து உங்களுக்கு வட்டி போட்டு கொடுத்தாங்க? இப்போ வாங்கினவங்களுக்கு வட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்கணும். நான் வாங்கல. நான் வட்டி போட்டு வாங்கவே இல்லை. வாங்கினவங்க அப்படி வாங்கியிருக்காங்க. 30,000 இருக்கு கரையுமே. 30,000 இவ்வளவு நாள் அவங்க வீட்டுல கிடந்து வீடு கட்டுறது. நாங்க எங்க இப்ப கொடுக்குறது 1 ரூபா கொடுத்தாலும் நாங்க என்ன செய்ய முடியும்? ஆமா, ரொம்ப மணல் இருந்து எம்ஜிஆர்லயே போட்டு கட்டுறா போட்டுருக்கு. அன்னைக்கு மணல் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்காது. எம்ஜிஆர் போட்டு கட்டுறேன். எம்ஜிஆர் செங்கல் 15,000 மேல போகுது. இப்போ இந்த இடத்த விட்டு காலி பண்ணா எங்க போவீங்க? தெரியாம அரசு ஏதாவது அரசு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கவே இல்லை. அதுக்கு தான் எதிர்ப்பேன். ஓஹோ, எந்த வழிகாட்டுதல் இல்லாம இடுப்பா அப்படின்னு வந்து நின்றாங்க. ஓஹோ, இப்பே இடுப்பு. அந்த போராட்டத்துல மயங்கி கீழே வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அதுக்கு அந்த இவங்க சொல்றாங்க இது பண்றாங்க, நடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுகளை விட்டுட்டு இந்த வீடை இடிக்கணும்னா என் மனசு எப்படி இருக்காது? சோறுலாம் பார்த்துக்கோ நல்லா இருக்கும். அப்ப இப்போதைக்கு எல்லாம் சாப்பிட நல்லா இருக்கும். இப்ப நான் சொல்லலை, அன்னைக்கு கஷ்டப்பட்டு படிப்படியா முன்னேறீங்க. இப்ப அந்த வீட்டை அப்படியே சுத்தி அப்படி காட்டுங்க, என்ன எப்படி இருக்கு? பாருங்க, வீடு எந்த அளவுக்கு பார்த்து செஞ்சிருக்காங்க. பார்த்து செஞ்சிருக்காங்க. இது வந்து கிச்சன் இல்லையா? கிச்சன் ஒன்றும் செதுக்கி அப்படியே செஞ்சிருக்காங்க. இவ்வளவும் விவசாயம், கூலி விவசாயம் தான் வேலை செய்து பாருங்க. இது வந்து பெட்ரூம் இல்லையா? கபோர்டெல்லாம் வச்சு செஞ்சிருக்கீங்க இல்லையா? இப்பதான் படிப்படியா முன்னேறி ஒழுங்கா படுத்த நிம்மதியை வந்து கோடையில படுத்து கிடப்பேன். நைட்டு பார்க்கட்டுவேன். எல்லாம் நைட்டு வந்து வேலை செஞ்சிருக்கீங்க. நைட்டு வர போட்டிருக்கேன் நிலா வருஷத்துல.
அப்படிலாம் கஷ்டப்பட்டதுனாலதான் இந்த இது கிடைச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. பாருங்க, இந்த வீட்டினுடைய மதிப்பே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய உழைப்பு எல்லா இதையும் வந்து போட்டு இதுலயே கொட்டியாச்சு. வேற எனக்கு இடம் இல்லை. இப்ப இதுவே எங்க இடமே. இந்த நேரத்தில் வந்து விமான நிலைய விரிவாக்கன்ற பேரில் வந்து இதை ஆக்கிரமிப்பு செய்யணும் அப்படின்ட்டு வராங்க. அப்படின்னா இந்த வீட்டுக்கு இவங்க தான் வந்து போராட்டத்தின் போது மயங்கி விழுந்து ஒரு போராடிருக்காங்க. ஆமாம், இது வந்து பூஜை அறை. அப்படியே மேல இந்த வீட்டின் மதிப்பு ரூபாய் 1 கோடி எனவும் அதுபோல் மேல் மாடி உள்ளது. இந்த வீடு இந்த விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தேவைப்படுவதாக எடுத்துள்ளார்கள். இதன் உரிமையாளர் நேற்று அதாவது மயங்கி விழுந்து விட்டார். அந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்ற சூழ்நிலையில் அவர் மயங்கி விழுந்து மருத்துவமனை சென்று பின்பு வீடு திரும்பியிருக்கிறார். காரணம், ஒவ்வொரு செங்கலாக பார்த்து பார்த்து இந்த வீட்டை அவர் கட்டியதாகவும் தன்னுடைய சுய உழைப்பினால் யாரையும் திருடியோ சுரண்டியோ இந்த வீட்டை நான் கட்டவில்லை, தனது சுய உழைப்பின் மூலம் இந்த வீடு கட்டியதாக அவர் அந்த பதிவை பதிவிட்டார்.